அச்சோ, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஏய், இங்க வாடி. எனக்கு உன்கிட்ட பேசணும். என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல விளையாட்டா பேசினது தப்பா சீரியஸா எடுத்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, எப்ப ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுற. உன் மனசுல என்னதாண்டி இருக்கு? இப்ப என்ன வேணும்? அத பேசுற இடமா இது? இங்க வந்து நின்னுகிட்டு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. பார்த்தா பார்க்கட்டும். எனக்கு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏய், எப்படினாலும் நாம கல்யாணம் கட்டிக்க போறோம். நாளைக்கு தெரிஞ்சா என்ன, இன்னைக்கு தெரிஞ்சா என்ன, யாரு பாக்குறத பத்தியும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இப்பவே உன்கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும். என்னடி, உன் இஷ்டத்துக்கு குட் பை சொல்லிட்டு போற? ஏதோ விளையாட்டுக்கு பேசினேன், அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட. நீங்க சொன்னது மட்டும் சரியா? விளையாட்ட சொன்னாராம்ல? விளையாட்டா என்ன பேசணும்னு கிடையாது. வாய மூடி. என்னைக்காவது அந்த மாதிரி உன்னை நினைச்சிருப்பனா? அப்படி மிடில் கிளாஸ் நினைச்சிருந்தா நான் உன்கிட்ட பழகி இருக்கவே மாட்டேன். ஏடி, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏதோ விளையாட்ட சொன்னதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு போற. நானும் மாறி மாறி ராவும் பவலும் தூங்காம கிறுக்கு பிடிச்ச மாதிரி போன் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிற. ஏய், எத்தனை நாளா உன் பின்னாடியே அலையிறேன், கண்டுக்கிறியா? இப்ப எதுக்கு வந்தீங்க? சண்டை போடதான் வந்தீங்களோ? பைத்தியக்காரி, 4 மணிக்கு வந்து இங்க காத்து கிடக்குறேன். நீயும் வெளிய வருவேன்னு. இன்னும் 1 மணி நேரம் மட்டும் நீ வராம இருந்திருந்த, நேர நான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என் உசுரா உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரமாவது என்ன மதிச்சு பேசுறியா? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இப்ப என்ன? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பேசியிருக்க போறேன். அதுக்காக வீட்டு பக்கமே வந்துடணுமா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எவன் பார்த்தா எனக்கு என்ன? எனக்கு இப்பவே உன்கிட்ட பேசணும். ஒழுங்கா பீச்சுக்கு வா. ஏங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா காலங்காத்தால வந்து இங்க காத்து கிடக்குறீங்க? ஏங்க, காலேஜ்ல உங்களை மீட் பண்ணிருப்போம்ல, ஏன் இப்படி அவசரமா பேச வேண்டிய விஷயம் அப்படி என்ன இருக்கு? இங்க பாரு ருக்கு, நான் சீரியஸா வந்திருக்கேன். நீ விளையாட்டா பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா பீச்சுக்கு வா. நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க எங்க அம்மா கோயிலுக்கு போறதுக்காக கிளம்ப சொல்லிச்சு. நான் கோயிலுக்கு போக கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ என்ன பீச்சுக்கு வானா எப்படி வர்றது? ஏண்டி, ஏன் கோயிலுக்கு போறாளாம்ல? கோயிலுக்கு உனக்கு என்ன விட சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியமா? நீ சாமி கும்பிடுறதுனா அப்புறமா போய் கும்பிட்டுக்கோ. உங்க அம்மா கிட்ட வேணும்னா நான் வந்து பேசுறேன். எனக்கு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சரி, அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, ஆவேசப்படுறீங்க? நீங்க முதல்ல போங்க, நான் எதையாவது சொல்லிட்டு வர்றேன். என்னடி, பருவத்தனை காலேஜ்ல பாக்கலான்னு பார்த்தா நீ கண்ணு முன்னாடி அகப்படாம ஓடி போயிடுற. உன் ஃப்ரெண்ட் என்னன்னா அவளை கூப்பிட்டாலே காதே கேட்காத மாதிரி போறான். அந்த ராதிகாக்கு இருக்க திமிர் இருக்கு பாரு, உனக்கு மேல இருக்கு. அவங்க அப்பா சரியான கொலைகாரரு. ஏதாவது பையன்கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அவளுக்கும் பிரச்சனை. அதனாலதான் அவ பேசாம போயிருப்பா. அதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டாளா? சரி, போய் தொலைறா, நீ வா. நீங்க உங்களுக்கு என்ன, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நேரா அங்க இருந்து இங்க வந்துருவீங்க. நான் வீட்ல சொல்லிட்டு வரணும்ல, கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணுங்க, வர்றேன். எல்லாம் பேசுறடி. ஆனா நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. என் மனசு பூரா நீதான் இருக்க. அதான் இப்படி பைத்தியக்கார மாதிரி உன் பின்னாடி சுத்திக்கிட்டு அலையிறேன். ராத்திரி பூரா தூக்க வராம மண்டை கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா நீ நல்லா தூங்கி இருப்பல்ல. உங்களை யாரு தூங்காம இருக்க சொன்னா? அதுக்காக நானும் தூங்காமையா இருக்க முடியும்? போங்க, வர்றேன். எங்க அண்ணி எவ்வளவோ தேவல, ஒரு நாள் கூட எங்க அண்ணனை இப்படி கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பாடுபடுத்துற தெரியுமா? பாடு படுத்துறேன்னு தான் தெரியுதுல்ல, பின்ன என்ன? உங்க இஷ்டத்துக்கு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே? இங்க பாருடி, அத மட்டும் பேசுன ஆரஞ்சு பொல்ல கழிச்சு போடுவேன். நானே ஆத்திரத்துல வந்திருக்கேன். வேற எவ்வளையாவது கட்டணமா? வேற எவ்வளையாவது கட்டுறதா இருந்தா ஓன் பின்னாடி ஏன் நான் சுத்துறேன்? சரி, கோவப்படாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உடனே எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க.
உங்களை மாதிரியா நான் ஃப்ரீயா வர முடியும்? அப்படி அது உங்க அம்மாக்கு தெரியட்டும், கூடிய சீக்கிரம் நாம கல்யாணம் பண்ணிக்குவோம். ஏற்கனவே உங்க அண்ணன் கல்யாணம் எங்க அக்கா கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது பத்தலையாக்கும். இப்ப அப்படி நடக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, என் கல்யாணம்லாம் ஒழுங்கா நடக்கணும். இங்க பாருடி, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல, எனக்கு தெரியவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதோ, ஏற்கனவே எங்க வீட்டுல பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. நீ வேற, உன்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலானா இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டே பேச வேண்டியதா இருக்கு. சரி சரி, முதல்ல கிளம்புங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே எனக்கே கோவமா தான் வருது. ஏங்க காலையிலே ஒரு ரொமான்ஸா ஏதோ ஒரு சிரிச்ச முகத்தோட பேச மாட்டீங்களா? உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்து நிக்கிறீங்க. ஆமா, நீ நடந்துக்கிறதுல சிரிச்ச முகமாவும் ரொமான்ஸாவும் பேச விட்டுருவேன். அடி பாவி, என்ன 4 நாளா படுத்தாத பாடலாம் படுத்தி எடுத்திருக்க. ஓ இஷ்டத்துக்கு குட் பை சொல்லிட்டு போவியா? ஏங்க பொறுமையே இருங்க, ஏன் இப்படி ஆவேசப்படுறீங்க? நீங்க கிளம்புங்க, நான் வர்றேன். இங்க பாரு ருக்கு, இன்னும் 1 மணி நேரத்துல நீ பீச்சுக்கு வந்திருக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. சரிங்க, கிளம்புங்க. எங்க அம்மா வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். கிளம்புங்க, நான் வர்றேன். சரிடி, பாத்து வா, இல்ல நான் தெரு முக்குல வெயிட் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல போய் நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்புறமா தான் வருவேன். ஏண்டி, இதுல நல்லா தானே இருக்க, அப்படியே கும்முன்னு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி. வாய் மூடுங்க, கொண்டு போடுவேன். நீங்க போங்க, நான் வர்றேன். சரி சரி, பாத்து வா. பார்த்தீங்களா? ஆமா, ரொம்ப முக்கியம். இப்பவாது கேட்கணும்னு தோணுச்சே, வந்து சேரு. எங்க போனா? இட்லி சுட போயிருப்பா, வேற எங்க போயிருப்பா? வரட்டும், இன்னைக்கு அவளை வெறுப்பேத்துவோம். என்னடா இட்லியா? ஐயோ, அதான் நீ எப்படி சோகமா இருக்க. எப்ப பார்த்தாலும் இட்லி சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது? இங்க பாரு, அத்தானுக்காக ஆசையா சிக்கன் பார்பிக்யூ பண்ணிருக்கேன். இங்க பாரு, அத்தான் விட்டா ஒரே நேரத்துல 4 கோழிய கூட சாப்பிடுவாரு. ஆனா என்ன பண்றது, உனக்கு தான் சிக்கனே பிடிக்காதுல்ல, அதனால ஒரே ஒரு கோழி தான் செஞ்சேன். நீ கொண்டு அத்தாண்ட கொடு. பாவம் அவரு வெஜிடேரியனா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப டல்லா இருக்காரு. நீ தான் அவருக்காக எதுனாலும் செய்வல்ல. நீ சாப்பிட வேண்டாம், இதை கொடுக்கவாது செய்யலாம்ல. அவருக்கு இப்படி இட்லி தோசையா போட்டு ஏமா அவரை கஷ்டப்படுத்துற? இல்ல, அவரு சாப்பிட மாட்டாரு, நைட்டு இட்லி தான் கேட்பாரு. ஐயோ மகா, அதெல்லாம் உன்னை கல்யாணம் கட்டின பிறகு. அத்தான் எத்தனை நாள் நைட்டு பார்ட்டிக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்காரு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அத்தானுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்லே அத்தானுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னா இந்த பார்பிக்யூ தான். இவ்வளவு நாளும் உடம்ப இவ்வளவு கட்டுமஸ்தா அத்தான் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? சிக்கன் பார்பிக்யூ சாப்பிட்டு தான். அவருக்கு ஆயில் ஃபுட் எல்லாம் பிடிக்காது. ஆனா என்ன செய்யறது, உன்னை கல்யாணம் கட்டிக்க பிறகுதான் அவர் கார்போஹைட்ரேட்டே எடுக்காரு. இட்லி தோசை சட்னின்னு இப்படி. இங்க பாரு, அத்தன் பாவம், ஒரு நாளாவது அவர் ஆசைப்பட்ட உணவை நீ சாப்பிட விடுறியா? உன்னை கட்டிக்கிட்டு அவர் என்ன சுகத்தை கண்டாரு? சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அத்தானுக்காக சாப்பாட்டுல கூட அவர் பிடிச்சதை சாப்பிட விட மாட்டேங்கிறல்ல. இல்ல, நீங்க கொடுங்க. அப்ப ஏன் கையில அந்த இட்லியை இன்னும் வச்சுட்டே இருக்கே? கொண்டா, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு வெயிட் போடாது. அத்தான் பிஸியா இருப்பாரு, ஜிம்லாம் போக மாட்டாரு. நான் போயிட்டு தானே இருக்கேன், எனக்கு கொடு. என்ன மகா ஒரு மாதிரி முழிக்கிற? ஏன், உனக்கு வாசனை பிடிக்கலையா? இங்க பாரு, சிக்கன் வாசனையோட சாப்பிடும் போது எம்பூட்டு ருசியா இருக்கும் தெரியுமா? சரி, உனக்கு பிடிக்கல, வேணும்னா நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு உனக்கு 2 இட்லியை மிச்சம் வைக்கவா? இல்ல, மாவு இருக்கு, நான் தோசை ஊத்திக்கிறேன். அப்ப சரி, அத்தான்ட்ட கொண்டு குடுமா. சரி. இட்லி அமலா, இட்லி. சி, ராத்திரிக்கு இத எவன் சாப்பிடுவான்? என்ன இந்த மகா இட்லிய சுட்டு இங்க வச்சுட்டு போயிருக்கா? அவ இப்படி வைக்கிற ஆள் இல்லையே. எங்க போயிருப்பா? ரூம்லயும் ஆளை காணும். எங்க போனா? சரி, இத நம்ம சாப்பிடுவோம். ஆசையா செஞ்சிருப்பா. நமக்காக தோசை ஊத்த போயிருக்காளோ என்னமோ. நம்ம அவளுக்காக தோசையை ஊத்தி எடுத்துட்டு போவோம். இந்த இட்லிய நாம சாப்பிடுவோம். ஏய் அப்பா, என்ன கோபம்? எதுக்காக இம்புட்டு கோபம்? என்ன கோவப்பட்டாதானே சரியாகுற? ஏ அப்பா, 4 நாளா என்ன நிம்மதியா இருக்க விட்டியடி. என்ன பாடு படுத்தி எடுத்துட்டு தெரியுமா? என் அண்ணன் வேற என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறான். என் அண்ணன் மட்டுமா, அந்த டேவிட்டு ஒரு காசுக்கு பெற மாட்டான்.
ரொம்ப சைலண்ட் பார்ட்டி. அவனே என்ன ஓட்டுன்னு ஓட்டுறான். ஏங்க, என்ன அவன் இவன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவர்தான் உங்களுக்கு மச்சான் ஆக போறாருல, பின்ன இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு டேவிட்ட தெரியும். நாங்க எல்லாருமே ஒண்ணா மண்ணா வளர்ந்தவங்க. அவங்கிட்ட என் அண்ணனை விட நான் ரொம்ப உரிமையா பேசுவேன். அவன் என்னை எதுவுமே சொல்றது இல்ல. அவன் எனக்கு அண்ணன் மாதிரி தான். என்ன மச்சான் ஆனாலும் நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா. எதுனாலும் அவன் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், நானும் அவங்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அப்போ அவர் உங்க தங்கச்சி விரும்பின விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாண்டி, சின்ன வயசுலயே அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியும். டேவிட்டு என்கிட்ட தான் முதல்ல சொன்னான், எனக்கு ஜாக்குலினை பிடிச்சிருக்கு, ஆனா அவகிட்ட சொல்ல பயமா இருக்குன்னா. நானும் பிடிச்சிருந்தா டைரக்டா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு கேட்க வேண்டியதானே. அதுக்குள்ளேயும் எவ்வளவோ நடந்து போச்சு. எனக்கு தெரியும்னு என் அண்ணனுக்கு கூட தெரியாது. டேவிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டான் தெரியுமா, நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஜாக்குலின் ஆனா இவனை விரும்பினாளான்னு எனக்கு தெரியாது, ஆனா இவன் மனசுல ஆசை இருந்துச்சுன்னு சொன்னான். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க காதுல மட்டும் பட்டுன்னு சொல்ல தெரியுதுல. அப்போ உங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தாலும் இப்ப சால்வ் ஆயிருக்கும்ல. பாவம் எங்க அத்தான். இப்ப என்ன, அதான் உங்க கல்யாணம் நடக்க போகுதுல்ல. எங்கிட்ட இருந்து நடக்க? நேத்து எங்க அக்கா போன் பண்ணியிருந்தா. அத்தை ரொம்ப சத்தம் போட்டாங்களாமே, இந்த கல்யாணம் நடக்க கூடாது வைக்க கூடாதுன்னு. அத்தான் அக்கா கிட்ட புலம்பிட்டு இருந்தாராம். அதுக்குள்ளயும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? தெரியாம என்ன செய்யும்? அது சரி, நீங்க என்னது காலையில அவசரமா ஒரு விஷயத்த பேசணும்னு சொன்னீங்க? அதானே, காரியத்துல கண்ணா இருப்பல்ல. எங்க அம்மா நேத்து என்னை கூப்பிட்டு பேசுச்சு. எலிசபெத் பாவம், அவளை நீயாது கட்டிக்கோன்னு சொல்லுச்சு. எனக்கு என்னமோ எங்க அண்ணி தான் இப்படி தூபம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. நானும் அவளும் பேசிக்கிட்டதே கிடையாது. அவ என் அண்ணன்ட்ட தான் அதிகமா பேசுவா. என் அண்ணனை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கண்டாலே எப்பவும் எலியும் பூனையுமா தான் இருப்பா. இப்ப அவளை கட்டிக்கன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்ல குளுகுளுன்னு தானே இருந்திருக்கும். பின்ன ஏன் மறைக்கிறீங்க? சொல்ல வேண்டியதானே, எலிசபெத் உன்னை நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு. வாய மூடிடி. விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் பேசாத. என் மனசு பூரா நீதான் இருக்க. உன்னை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேத்தே எங்க அம்மாட்ட பட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, எங்க அண்ணி பாவம், அண்ணியை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். என்னங்க பண்றது? நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ருக்கு. நம்ம கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும். எனக்கு உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன்னாலையும் அப்படித்தான் நினைக்கிறேன். பொறுமையா இரு, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். நீங்க உங்க அப்பா கிட்ட பேசலாம்ல? எங்க அப்பா கிட்ட பேசலாம் தான், ஆனா அவர் பாவம் ஏற்கனவே நேத்து அந்த பொம்பளை முன்னாடி எங்க அப்பா அவமானப்பட்டு கூனி குறுகி உட்கார்ந்துருக்காரு. அண்ணன் சொல்லும்போது மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை புரிஞ்சுக்காம மத்தவங்க இருக்கிறாங்கன்னு கூட யோசிக்காம கண்டபடி பேசிடுறாங்க. அதனால அவர்கிட்ட இப்ப போய் நம்ம காதல சொன்னா எங்க அப்பா மனசு வருத்தப்படும். ஆனா கண்டிப்பா எங்க அப்பா ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. அப்படி பார்த்திருந்தா மகா அண்ணிய எங்க அண்ணன் கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்சிருக்கவும் மாட்டாரு. கண்டிப்பா நம்ம கல்யாணத்தை எங்க அப்பா நடத்தி வைப்பாரு. உங்க அப்பா அப்ப உங்க அம்மா சரியான டெரர் மாமியா தான் இருப்பாங்க போல. எங்க அக்கா வாயை மூடிக்கிட்டு இருக்கா, அதனால உங்க அம்மா நார்மலா இருக்காங்க. நான் அப்படி இல்லையே, வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுவேனே. உங்க அம்மாக்கு எனக்கும் ஏடா கூடமா சண்டையா தான் இருக்கும் போல. தினம் சண்டையா தாங்க இருக்கும். ஐயா ஜாலி, எங்க அம்மாக்கு ஏத்த மருமக நீதான். எங்க அம்மா வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீ தை தைம்ப. ரெண்டு பேருக்கும் சூப்பரா தான் இருக்கும். தினம் வேடிக்கை பார்க்கலாம். ஏன் சண்டையை பார்க்கறதுக்கு வெளியே போகணும்? ஆசைதான். என்ன ஆசை இருக்காதா? சரிங்க, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, கிளம்பட்டா? அதானே பார்த்தேன். இந்த சின்ன பிள்ளைங்க முட்டாய் வாங்கி தர்றதுக்கு அடம் போடுமே, அந்த மாதிரி அடம் போடுவியே. இன்னும் சத்தத்தையே காணுமேனு. ஏய், உன் கூட இருக்கும்போது
எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகமே மறந்து போகுது. போகும் போகும், படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், அப்படியே என் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தா சோறு தட்டுல வந்துடும். அதுவும் சரிதான். சரிங்க, கிளம்பட்டா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வேற தேடிட்டே இருக்கும். சரி சரி, வா, நானே உன்னை டிராப் பண்றேன். சரிங்க, கவனமா இருங்க, சரியா? நான் பாத்துக்கிறேன், வா. இந்த சிக்கனை நீ ரூமுக்கு எடுத்துட்டு போய் அப்பா கூட சேர்ந்து சாப்பிடு, சரியா? மகா சித்தி குளிச்சிட்டு இருக்கா. அவ வந்த உடனே நானும் சித்தியும் தோசை சாப்பிடுவோம். நான் எங்கடா வாங்கினேன்? இது இந்த ஜாக்குலின் வேலையா தான் இருக்கும். அவ தான் கொடுத்துருப்பா. ஏய், அவளை அடிக்கிறது இருக்கட்டும், சிக்கன் ஆறிரும், எடுத்துட்டு போய் சாப்பிடு. குட் நைட் டா செல்லம். ஏய், கீழே போட்டுறாத, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. நைட்டா. என்னங்க இது? இட்லி வேற இருக்கு, தோசை வேற இருக்கு. நான் தான் இட்லியை ஜாக்குலின்ட்டு கொடுத்தனே, அவ சாப்பிடலையா? ஏங்க இதை எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க? ஏங்க இந்த தோசை நீங்க ஊத்துனீங்களா? ஏங்க என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்னவா? இங்க பாரு, உன்னை யாரு சிக்கன் எல்லாம் தூக்கிட்டு வர சொன்னா? அப்புறம் சோப்பை போட்டு 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 குளிச்சிருக்க, நல்லா சோப்பு மணக்குது. உனக்கு பிடிக்காததெல்லாம் நீ எதுக்கு செய்யற? அவ ஒரு லூசு, உன்னை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பா. உன்கிட்ட இட்லிய வாங்கி அவ பெசாட்டி போட்டுட்டு போயிட்டா. நான் தான் சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். உனக்கு சூட தோசை ஊத்துனேன். நீங்க சொல்றீங்க அவ சாப்பிட போறேன்னு தானே சொன்னா? எனக்கு கூட 3 இட்லி எடுத்துட்டு 2 இட்லி மிச்சம் வைக்கிறேன்னு சொன்னால, அப்போ எல்லாம் பொய்யா? ஏய், அது ஒரு லூசு, உன்னை வெறுப்பைத்தனு இப்படி பண்ணிட்டு அலையுது. நீ வேற. அதெல்லாம் சரி, இங்க சிக்கன் வச்சுட்டு போனேனே, நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? ஏண்டி இப்படி இருக்க? சிக்கனை இப்பதான் ஜாக்சனை வர சொல்லி அவன்கிட்ட கொடுத்து விட்டேன். ஆமா, நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல, அவ சொன்னாங்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வருவியா? உன்னை யார் வாங்கிட்டு வர சொன்னா? இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல சிக்கன்னா, நீங்க 3 கோழினாலும் சாப்பிட்டுருவீங்களாம்ல. என்னால தான் நீங்க சாப்பிட முடியாம போயிட்டுல, அதான் அவ சொன்ன உடனே சரி உங்களுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு மகா, எப்போ உன்னை பார்த்தனோ உனக்கு என்ன பிடிக்குமோ அது தாண்டி எனக்கும் பிடிக்கும். அந்த லூசு சொன்னாங்கிறதுக்காக நீ வாங்கிட்டு வருவியா? இங்க பாரு மகா, இன்னொரு தடவை எதையாவது இங்க கொண்டு வந்து அப்புறம் நடக்கிறதே வேற. நம்ம ரூம்ல எப்பவும் வெஜிடேரியன் தவிர வேற எதுவும் கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம பெட்ரூம்ல வச்சு கண்டதையும் சாப்பிட்டா வாடை அடிக்கும் தெரியுமா? இங்க இட்லி தோசை வச்சாலே ஏசில ஸ்மெல் வரும். நானே டைனிங் டேபிள்ல போய் தான் சாப்பிடணும்னு நினைப்பேன். நீ ஏன் பெட்ரூம்க்குலாம் எடுத்துட்டு வர? அப்போ டைனிங் டேபிள்ல சிக்கன் வச்சா சாப்பிட வேண்டியதானே, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? தினமும் எல்லாரும் உங்களை கவனிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டாக தான் எடுக்கிறீங்க. அதான் அவ அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தான் 3 கோழினாலும் சாப்பிட்ருவாரு, இதையாவது கொண்டு கூடு அப்படின்னு சொன்னான். அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏய், சாப்பாடுங்கிறது அவங்க விருப்பம். மனசை பொறுத்த வரைக்கும் என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடணும். எனக்கு எப்போ ஒன்றை பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பவே நான்வெஜ்ஜை நான் சுத்தமா விட்டுட்டேன். ஏய், நீ என்ன சாப்பிட்றியோ அதை தாண்டி நானும் சாப்பிடுவேன். சும்மா தேவையில்லாம
இப்படி எதையாவது பண்ணிட்டு இருக்காத. அப்போ நான் நான்வெஜ்ஜுக்கு மாறிடட்டா? ஏய் லூசு, உனக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன். ஆனா எனக்காக உன்னை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நாம விரும்பி சாப்பிடுறத வேண்டான்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா வேண்டாதத நாம விருப்பப்பட்டாலும் சாப்பிட முடியாது. அது ரொம்ப கஷ்டம் மகா. வேண்டாம். ஏய், உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கா அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். வா. சாரிங்க, இனிமே நான் எதையும் எடுத்துட்டு வர மாட்டேன். சரி செல்லம், சரி வா, நம்ம போய் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தூங்குவோம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? போங்க, வேற வேலையே இல்லை உங்களுக்கு. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். சரி வா.